கடந்த 24 மணி நேரமாக அடுத்தடுத்து மிக முக்கியமான 3 செய்திகள் உலக அரசியலையே மிகப்பெரிய பதட்டத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. நம்பர் 1, அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கமாண்டினுடைய தலைவர் அட்மிரல் பிராட் கூப்பர் மிக முக்கியமான ஒரு சந்திப்பை நடத்தி இருக்கிறார். அதில் பென்டகனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய உயர்மட்ட ராணுவ தலைவர்கள் கலந்திருக்கிறார்கள். ஈரானின் மீது முதலாக தாக்குதல் நடத்தி ஈரானினுடைய சுப்ரீம் லீடரான அலி கமேனியை கொலை செய்வதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பாக அதே போன்ற ஒரு சந்திப்பை அவசரமாக அவர் நேற்று நடத்தி இருக்கிறார். இது குறித்து ஆக்சிஸ் பத்திரிகை மிக முக்கியமான சில ரகசிய தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி வெளிவந்து சில மணி நேரத்திற்குள் இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான பத்திரிகையான தி ஜெருசலம் போஸ்ட் மற்றும் தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் மிக அதிர்ச்சியான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய ராணுவம் 16 லட்சம் கிலோ வெடிமருந்துகளை, அதாவது 6500 டன் வெடிமருந்துகள் மற்றும் ராணுவ தளவாடங்களை இஸ்ரேலினுடைய துறைமுகத்தில் கொண்டு வந்து இறக்கி இருக்கிறார்கள். இந்த செய்தி வெளிவந்து சில மணி நேரத்திற்குள் மூன்றாவதாக மிக முக்கியமான இன்னொரு செய்தி வெளியாயிருக்கிறது. ஈரானுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நாடான UAE, அதாவது யுனைடெட் அரேப் எமிரேட்ஸுக்கு மிக முக்கியமான மிக சக்தி வாய்ந்த லேசர் ஆயுத தடுப்புகளை கொண்டு இறக்கி இருக்கிறார்கள். இந்த 3 செய்திகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னும் சில நாட்களில் ஈரானின் மீது அமெரிக்கா திரும்பவும் தாக்குதல் நடத்துவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருப்பதை போல தெரிகிறது. உண்மையிலேயே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பென்டகன் மாளிகையில் அட்மிரல் பிராட் கூப்பர் நடத்திய அந்த மிக முக்கியமான சந்திப்பில் என்ன பேசப்பட்டது? எதற்காக 6500 டன் வெடிமருந்துகள் அவசரமாக இஸ்ரேலுக்கு வந்து இறங்கி இருக்கிறது? இது குறித்து இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் என்ன செய்தி வெளியிட்டிருக்கிறார்? அது மட்டுமல்லாமல் ஏன் இவ்வளவு அவசரமாக UAE-க்குள் அயன் டூம் பேட்டரிஸ் மற்றும் லேசர் தடுப்பு ஆயுதங்களை கொண்டு வந்து குவித்திருக்கிறார்கள்? திரும்பவும் ஈரானின் மீது UAE, இஸ்ரேல், அமெரிக்கா 3 நாடுகளும் சேர்ந்து தாக்குதலை நடத்தினால் என்ன ஆகும்? இஸ்ரேலுக்கு ஆதரவாக நேரடியாக களத்தில் வந்திருக்கக்கூடிய சீனாவும் ரஷ்யாவும் என்ன செய்வார்கள்? உலக அரசியல் அடுத்த சில நாட்களில் என்னவாக மாறப்போகிறது? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் தீவிரமான போருக்கு பிறகு ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை நிலைக்காது. அடுத்தது மிகப்பெரிய போர் வரப்போகுது. அமெரிக்கா நேரடியா ஈரானை தாக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி அடுத்தடுத்து முக்கியமான ஊடகங்கள் வெளியிட்டு இருக்காங்க. குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆக்சிஸ் பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கமாண்டினுடைய தலைவர் திரு அட்மிரல் பிராட் கூப்பர் ஒரு பிரீஃபிங் நடத்தி இருக்கிறார். யார்கிட்ட அப்படின்னா பென்டகன்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய முக்கியமான ராணுவ அதிகாரிகள்கிட்ட இந்த கூட்டத்தை நடத்தி இருக்கிறார். இந்த அட்மிரல் பிராட் கூப்பர் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே எப்போ அப்படின்னு சொல்றேன்னா பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரானின் மீது ஒரு பெரிய தாக்குதல் அமெரிக்கா நடத்துது பாத்தீங்களா, இஸ்ரேல் நடத்துச்சு பாத்தீங்களா. இந்த தாக்குதலுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி இதே போன்ற ஒரு பிரீஃபிங்கை அட்மிரல் பிராட் கூப்பர் நடத்தி இருக்கிறார். சோ இது சாதாரண பிரீஃபிங் கிடையாது, சாதாரண சந்திப்பு கிடையாது. மிக முக்கியமான சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இதுல US சென்ட்ரல் கமாண்டினுடைய தலைவர் மட்டுமல்லாமல் ஜாயிண்ட் சீஃப் ஜெனரல் டான் கெய்னியும் கலந்திருக்கிறார். சோ அப்ப ஏதோ ஒரு ராணுவ நடவடிக்கையை இவங்க செய்ய போறாங்க, ஈரானின் மேல ஒரு பெரிய தாக்குதல் நடத்த போறாங்க அப்படிங்கறதுதான் ஆக்சிஸ் பத்திரிகையினுடைய முக்கியமான விஷயங்கள். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பத்திரிகை இந்த கூப்பருடைய சந்திப்பு முக்கியமான 3 விடயங்களை பத்தி பேசி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் பவர்ஃபுல் வே ஆஃப் ஸ்ட்ரைக் இன் ஈரான், அதாவது மிக அதிரடியான குறைந்த நேரத்திற்குள் ஒரு அதிரடியான ராணுவ தாக்குதலை ஈரானின் மீது நடத்தி ஈரானை நிலைகுலைய செய்து பேச்சுவார்த்தைக்கு அவங்களை அடிபணிய செய்யறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியை சொல்றாங்க. 2வது முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஈரானினுடைய மிக முக்கியமான நீரணை, அது வழியா தான் அனைத்து ஆயில் கப்பல்களும் போயாகணும். அதை ஈரான் தடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை கிரவுண்ட் போர்ஸை இறக்கி கட்டுப்படுத்தி அதை கமர்ஷியல் ஷிப்புக்கான ஓபன் வேகாக மாத்தலாம் அப்படிங்கிற பாயிண்டையும் இந்த கூட்டத்துல பேசப்பட்டிருக்கிறதாக ஆக்சிஸ் பத்திரிகை சொல்றாங்க. 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டு செக்யூர் ஸ்டாக்பில்ஸ் ஆஃப் ஹைலி என்ரிச்ட் யுரேனியம், அதாவது ஈரான் இருக்கக்கூடிய அந்த 440 கிலோ ஹைலி என்ரிச்ட் யுரேனியம் அதை எப்படியாவது போய் அந்த நாட்டுக்குள்ள பூந்து ஒரு ஆபரேஷன் நடத்தி தூக்கிட்டு வந்துடணும். இந்த 3 தான் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு அட்டம்ப்ட அமெரிக்கா செஞ்சு மோசமான அடி வாங்குச்சு. பத்திரிகையில என்ன செய்தி வந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவினுடைய பிளைட் F-35 வெடிக்கப்பட்டுருச்சு, F-15 வெடிச்சிருச்சு, இதை ஈரான் தாக்கிட்டாங்க, ஒரு பைலட் உள்ள விழுந்துட்டாரு, அந்த ஏர்மேனை காப்பாற்ற போறோம், இப்படி பயங்கரமான கதைகளை ஊடகங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தாரு, பாதுகாப்புத்துறை அமைச்சரும் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. அது என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களுடைய இஸ்ஃபகான் நியூக்ளியர் பிளான்ட் இருக்கு பாத்தீங்களா, அங்க தோரியம் இருக்கு, அந்த தோரியத்தை எடுத்துட்டு போறதுக்காக ஒரு ஆபரேஷன் இவங்க நடத்தி மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்காங்க
அப்படின்னு வந்து அவங்களே சொன்னாங்க. ஆனா அந்த 440 கிலோ ஹைலி என்ரிச்டு யுரேனியம் அங்க இஸ்பகான் சென்டர்ல இல்லை அப்படிங்கிறதா ஈரானுடைய ஒரு கருத்து. ஸோ ஒட்டுமொத்தமா அதை பார்க்கும்போது என்ன விஷயம் அப்படின்னம்னா, ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன்ஸுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா அப்படிங்கிறது தான் ஆக்சிஸ் பத்திரிகையினுடைய ஒரு செய்தி. இந்த செய்தியை உறுதிப்படுத்துற மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி வெளிவந்திருக்கு. இதை வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த செய்தி வந்து சில மணி நேரங்களுக்குள் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன வெளிவந்திருக்கு அப்படின்னா, இதை வெளியிட்டது யாருன்னா இஸ்ரேலினுடைய த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய பத்திரிகையும் த ஜெருசலம் போஸ்ட் அப்படிங்கக்கூடிய 2 பத்திரிகைகளும். இந்த பத்திரிகையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கிட்டத்தட்ட 65 லட்சம் கிலோ வெடிமருந்துகள், அதாவது 6500 டன் வெடிமருந்துகளை 2 முக்கியமான துறைமுகத்தில் கொண்டு இறக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. இது அபிஷியலான செய்தி. இந்த செய்தியை இந்த 2 பத்திரிகை வெளியிட்டு இருக்காங்க. இந்த 2 பத்திரிகையில யார் பேசியிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் கசாக் இதை வெளியிட்டு இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது அவர் மட்டும் சொல்லல, இஸ்ரேலினுடைய மினிஸ்ட்ரியினுடைய டைரக்டர் ஜெனரல் அமீர் பராம் இவரும் சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். இந்த 2 செய்திகளும் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் கசாக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, stands ready at every moment to act against its enemies on every front and wherever necessary. This is expanding air and sea bridges, directly strengthening the IDF's capabilities and operational superiority அப்படிங்கிறார். வேற ஒண்ணும் கிடையாது. நாங்க தயாரா இருக்கிறோம், எங்களுடைய ஏர் சி எல்லா தளவாடங்களையும் பலப்படுத்துறோம், ஒரு போருக்கு ரெடி ஆகிறோம் அப்படிங்கறத வந்து வெளியே தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்லாம மினிஸ்ட்ரியோட டைரக்டர் ஜெனரல் திரு அமீர் பராம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அட் எனி கிவன் மொமெண்ட் கார்கோ ஏர்கிராஃப்ட் அண்ட் ஷிப் ஆர் en route to Israel carrying thousands of tons of munitions and military equipments. This is core to ministry strategy அப்படிங்கிறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன்ஸ்க்கான ஆயுதங்கள் வந்து குவிந்திருக்கிறது அப்படிங்கறத அவங்க உறுதிப்படுத்திக்கிறாங்க. சோ அப்ப இதுல இருந்து ஒட்டுமொத்தமாக என்ன தெரிய வருது அப்படின்னா, அமெரிக்கா 2 கார்கோவை கொண்டு வந்து இறக்கி இருக்கிறாங்க. பெரிய லெவல்ல 2 கார்கோ எங்கெங்க இறக்கி இருக்கு அப்படின்னா, இஸ்ரேலினுடைய அஸ்தாகும் மற்றும் ஹைஃபா இந்த 2 ஏர்போர்ட்ல வந்து இறங்கி இருக்கிறாங்க. இதுல ஏர் அண்ட் கிரவுண்ட் மினிட்டேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க, வெடிமருந்துகள் இருக்கு அப்படிங்கிறாங்க, மிலிட்டரி ட்ரக்ஸ் இருக்கு, ஜாயிண்ட் லைட் டெக்னிக்கல் வெஹிக்கிள்ஸ் இது எல்லாமே இருக்கு அப்படிங்கிறாங்க. குறிப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிப்ரவரி 28 இந்த யுத்தம் துவங்குச்சு பாத்தீங்களா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும். இந்த யுத்தம் துவங்கும் போது இந்த யுத்தத்தை துவங்கி வச்சது இஸ்ரேல் தான். இஸ்ரேலுக்கு வெடிமருந்தை கொண்டு வந்து குவிக்கிறது, ஆயுதங்களை கொண்டு வந்து குவிக்கிறது, ஃபிளைட்டை கொண்டு வந்து குவிக்கிறது, எல்லா வேலையும் பார்க்கறது யாருன்னா அமெரிக்கா தான். இந்த பிப்ரவரி 28க்கு பிறகு கிட்டத்தட்ட 1,15,600 டன் வெடிமருந்துகளை ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்திருக்கிறது. 403 ஏர்லிப்ட்ஸ், 10 ஷிஃப்ட் லிப்ட்ஸ். நான் சொல்றது வந்து எவ்வளவு தடவை வந்து இந்த ஷிப்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். வான்வழியாகவும் கப்பல் வழியாகவும் எவ்வளவு நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 403 ஏர் லிப்டிங், அதாவது வான்வழியாக கார்கோ வழியாக வந்து இறங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம 10 கப்பல் மூலியமாக இறங்கி இருக்கிறது. ஸோ அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா, இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை கொண்டு வந்து குவிக்கிறாங்க. திரும்பவும் யுத்தம் வருவதற்கான ஒரு சமிங்கியாக இது இருக்கிறது. இப்ப என்ன நினைச்சோம், அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுத்துருச்சு. 2வது விஷயம். 3வது விஷயம் இதோட பொருத்தி பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் மிக முக்கியமான தடுப்பு கவசங்களை UAE யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. இது ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா இருக்கு. இது குறித்து தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வந்து ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த செய்தி வெளியிட்டது ஃபினான்சியல் டைம்ஸ் வெளியிட்ட செய்திகளை தான் தி இஸ்ரேல் டைம்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, அயர்ன் பீம் லேசர் பேஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்து இறக்கி இருக்காங்க. இதை வந்து ஃபினான்சியல் டைம்ஸ் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. Jerusalem also sent over an advanced surveillance system known as Spectre to help the UAE defend Iranian drones from up to 20 kilometers. அதாவது 20 கிலோமீட்டர் வரைக்கும் அங்கிருந்து வரக்கூடிய ட்ரோன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது நேரடியா இன்டர்செப்டர் வச்சு அடிச்சு தாக்குதலை தடுக்கிறதுக்கான முக்கியமான ஸ்பெக்டர்ஸை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அயர்ன் டூம் பேட்டரிஸ் அப்படிங்கிறாங்க. இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய பலமே அவங்களுடைய அயர்ன் டூம் சிஸ்டம் தான். அயர்ன் டூம் சிஸ்டம்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. எத்தனை மிசைல் அடிச்சாலும், எந்த நேரத்தில் அடிச்சாலும், எவ்வளவு அடிச்சாலும், எங்கெங்கிருந்து அடிச்சாலும் எல்லாத்தையும் தடுப்பதற்கான அந்த இஸ்ரேலினுடைய பகுதியை மொத்தமாக அயர்ன் டூம் போல பாதுகாப்பா மூடி வச்சிருக்காங்க. எப்படி மூடி இருக்காங்க அப்படின்னா, முழுக்க வந்து இன்டர்செப்டர்ஸ் வச்சிருக்காங்க. எந்த இடத்துல வந்தாலும் போய் இன்டர்செப்டர் போய் அடிக்கும். இந்த அயர்ன் டூம் சிஸ்டத்தை பார்த்துட்டு தான் அமெரிக்கா வந்து கோல்டன் டூம் சிஸ்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பல லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 100-150 லட்சம் கோடிக்கு மேல செலவு பண்றதுக்கான வேலைகள் ஈடுபட்டு இருக்காங்க. இஸ்ரேல் அவங்களுடைய டிஃபென்ஸ்ல ரொம்ப முக்கியமான இந்த அயர்ன் டூம், நாங்க வந்து அயர்ன் டூம் வச்சிருக்கோன்னு பெருமையா சொன்னாங்க. ஆனா இந்த அயர்ன் டூம் எல்லாத்தையும் அடின்னு அடிச்சு நொறுக்கி இருக்கு ஈரான். அது வேற கதை. ஓனாலேயே நிக்க முடியல, நீ யுஏஇக்கு பாதுகாப்பு கொடுக்க போறியா அப்படின்னா இந்த செய்தியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த அயர்ன் டூம் பேட்டரிஸை கொண்டு இறக்கி இருக்காங்க. இது இல்லாம ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ்
இன்ஃபர்மேஷன், மிசைல் எங்க லான்ச் ஆகுது, எங்க தயாராகுது, எத்தனை மணிக்கு புறப்படுது. இப்போ வந்து ஈரான் ஒரு மிசைல் அனுப்புது அப்படின்னா அந்த ரியல் டைம்லயே தகவலை வந்து சொல்ற அளவுக்கான இன்டெலிஜென்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இது அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா யுஏஇ, பஹ்ரைன் போன்ற பல நாடுகள் 2020 இஸ்ரேலோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ராணுவ ஒப்பந்தம் தான். இதுக்கு பேர் வந்து அப்ரஹாம் அக்கார்டு அப்படிங்கிறாங்க. இந்த அப்ரஹாம் அக்கார்டின் படி ஆயுதங்களை கொண்டு வந்து ஏற்கனவே இஸ்ரேல் இந்த அரபு நாடுகள்கிட்ட கூச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஈரானுக்கு எதிராக. இப்ப இந்த யுத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா யுஏஇ தான் மோசமா அடி வாங்குச்சு. கொஞ்சம் நெஞ்ச அடி கிடையாது. நான்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், செய்தி பார்க்க சவுதி தான் அதிகமா அடி வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில வந்து தகவல்களை திரட்டி பார்க்கும்போது யுஏஇ மேல கிட்டத்தட்ட 2221 ட்ரோன்ஸ் தாக்குதல் நடத்தி இருக்காங்க ஈரான். அது மட்டும் இல்லாம 520 பேலிஸ்டிக் மிசைல் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க, 26 குரூஸ் மிசைல். அப்போ இந்த யுத்தத்துல யுஏஇ அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. முக்கியமான இடங்கள் வந்து மோசமான தாக்குதல் உள்ளாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த அப்ரஹாம் அக்கார்டு தான். அதாவது இஸ்ரேலுடைய மொத்த ஆயுதத்தையும் கொண்டு வந்து எங்க உட்கார வைக்கிறது, ஈரானுக்கு அருகில் இருக்கக்கூடிய யுஏஇல கொண்டு வந்து உட்கார வைக்கிறது. இஸ்ரேலுடைய படைகள், அமெரிக்காவினுடைய படைகள் எல்லாத்தையும் கூட்டு வந்து ஈரானுக்கு எதிராக ஈரான் பார்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யுஏஇ துறைமுகத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சா ஈரான் அடிக்காம என்ன பண்ணுவான்? வேற வழியே கிடையாது, அவனுக்கு ஆப்ஷனே இல்லை, அடிச்சு நொறுக்கி இருக்கிறான். இதனால பயந்த யுஏஇ பாத்தீங்க அப்படின்னா நேரடியாகவே அமெரிக்கா கூட கடந்த வாரத்துல வந்து மோதல் ஏற்பட்டுச்சு. அது குறித்து நம்ம ஒரு வீடியோவை போட்டோம். அப்ப இப்ப வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா 3 முக்கியமான விஷயங்கள். அமெரிக்காவில் ராணுவ தலைமைகள் அவசரமான கூட்டங்களை நடத்துகிறார்கள், முக்கியமான தாக்குதலை நடத்தப் போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 2வது முக்கியமான விஷயம், இந்த தாக்குதலின் பொருட்டு இஸ்ரேலுக்கு எக்கச்சக்கமான ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 6500 டன் ஆயுதங்களை கொண்டு வந்து குவித்திருக்கிறார்கள். 3வது, இஸ்ரேலிலிருந்து நேரடியான முக்கியமான ஆயுதங்கள், அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸ் தடுப்புகள் எல்லாமே கொண்டு வந்து யுஏஇல பொருத்தப்பட்டிருக்கு. சோ அப்போ ஈரானின் மீது ஒரு பெரிய தாக்குதலை நடத்தினால் திரும்ப ஈரான் யுஏஇ அடிக்கும், இஸ்ரேலை அடிக்கும். ஏன்னா நேரடியாக போய் அமெரிக்காவை அடிக்க முடியாது. ஏன்னா அமெரிக்காவினுடைய தளங்கள் எல்லாமே அழித்தொழிக்கப்பட்டுருச்சு. இனிமேல் ஈரான் எதை தாக்க முடியும்? இனிமேல் ஈரான் நேரடியாக யுஏஇ மற்றும் இஸ்ரேலுடைய ராணுவ தளங்களை தான் தாக்க முடியும். ஸோ அப்போ இதை எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக இந்த ஆயுதங்களை கொண்டு வந்து குவிக்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா அடுத்த யுத்தத்தை துவங்க போகிறது அமெரிக்கா. அமெரிக்கா இப்படி ஒரு யுத்தத்தை துவங்கினால் ஈரான் சும்மா விடமாட்டார்கள், மிக மோசமாக திரும்பி அடிப்பார்கள். மேலும் மிக மோசமான பாதிப்புகள் வரும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் மூடப்படும், எண்ணெய் கப்பல்கள் வந்து ஆசிய நாடுகளுக்கு வராது, இந்தியாவுக்கு வராது, எண்ணெய் தட்டுப்பாடு அதிகரிக்கும். எண்ணெய் தட்டுப்பாடு அதிகரித்தால் என்ன நடக்கும் என்றால் கட்டாயம் பெட்ரோல் விலை, எல்பிஜி விலை அதிகரிக்கும், தட்டுப்பாடு ஏற்படும். ஒட்டுமொத்தமாக பல்லாயிரம் கோடி மக்கள் இந்த உலகத்தில் பாதிப்பு ஏற்படும். அவ்வளவு பெரிய மோசமான பாதிப்பு ஏற்படும் அளவுக்கான வேலைகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் யுஏயும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய இந்த விஷயத்தை ஏன் இவர்கள் செய்கிறார்கள்? ஈரானின் மீது ஒரு தாக்குதலை நடத்த வேண்டும் என்பதற்கான நியாயமான விஷயங்கள் என்ன? எதுக்காக நீங்க ஈரான் மேல தாக்குதல் நடத்துறீங்க? இன்னைக்கு வரைக்கும் சொல்லுங்க. அமெரிக்கா சொல்லுங்க, இஸ்ரேல் சொல்லுங்க, யுஏ சொல்லுங்க. ஏன் ஈரான் அடிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஈரான் உங்களை அடிச்சுதா? ஈரான் என்ன பண்ணா? அணு ஆயுதம் வச்சிருக்கானா? இல்லையே, என்ரிச்சு யுரேனியம் வச்சிருக்கான். அந்த யுரேனியம் நீங்களும் தான் வச்சிருக்கீங்க, அமெரிக்காவும் தான் வச்சிருக்கீங்க, பிரான்ஸ் தான் வச்சிருக்கீங்க, ஏன் இஸ்ரேல் தான் வச்சிருக்கு, சைனாவும் தான் வச்சிருக்கு, இந்தியா தான் வச்சிருக்கு. எதுவுமே இல்லாம நீங்க இஷ்டத்துக்கு போய் ஈரான் அடிக்க போறீங்க. ஈரான் எண்ணெய் வளங்களை, அது மட்டும் இல்லாம எண்ணெய் போக்குவரத்தை தடுக்க போறாங்க. உலக மக்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்த போகுது. அப்ப முதல்ல இருந்தே இந்த யுத்தத்தில் சாமானிய மக்களான நாம் கஷ்டப்படுவதற்கு அடிப்படை காரணம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான். இவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஈரான் அடிக்கக்கூடிய எமிரேட்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த 24 மணி நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு.